அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம மாடல் ஜாக்கெட் தான் தைக்க போகிறோம். நான் லைனிங் கொடுத்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். கழுத்து மட்டும் கட் பண்ணலை. பேப்பர் கேன்வாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம கழுத்துக்கு அளக்க போகிறோம். லைனிங் துணினா 2.25 எடுக்கணும். இதில் 3 இன்ச்சாக நான் எடுத்துக்கிறேன். கழுத்து நீளம் நான் 8 இன்ச்சு எடுத்துக்கிறேன். நம்ம அளந்து வச்சுக்கலாம். ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நம்ம ரவுண்டு தான் வரைய போகிறோம். ஸ்கேல் வச்சு ரவுண்டு போட்டுக்கலாம். அந்த இடத்துல மாடலுக்காக கொஞ்சம் லைட்டாக வி மாதிரி நான் போட்டுக்கிறேன். நம்ம அளந்து வச்சுருக்கோம்ல அந்த கோடு, அந்த கோட்லேருந்து நம்ம 1.5 இன்ச்சுக்கு நம்ம அளந்துக்கலாம். அப்படி அந்த ரவுண்டு வரையும் 1.5 இன்ச்சுக்கே நம்ம அளந்து எடுத்துக்கலாம். கீழே நான் 6 இன்ச்சு வச்சுருக்கேன். இறக்கம் முது பக்கத்தில் கீழே 6 இன்ச்சு அளந்து வச்சுருக்கோம்ல, அதுக்கு மேலே நம்ம வளையல பாதி வச்சுக்கலாம். பாதி வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம அதில் ரவுண்டு போட்டுக்கலாம். எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் வச்சு நம்ம ரவுண்டு போட்டுக்கலாம். அதுக்கு மேலே ஒரு ரவுண்டு, மொத்தம் 3 ரவுண்டு போட்டிருக்கேன். ஒன்றரை இன்ச்சு மாடலுக்காக அளந்து வச்சுருக்கோம். நம்ம அதை அப்படி சேர்த்துடலாம். அந்த பூவோடி சேர்த்து இனிமே அப்படியே கட் பண்ணி எடுத்துறேன். கழுத்தையும் இனிமே கட் பண்ணிடலாம். நான் வரைஞ்சிருக்கோம்ல, அதுக்கு மேலே அப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். கழுத்துக்கு ஃபுல்லாக அப்படி கட் பண்ணி எடுக்காமல் லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் விட்டுருவோம். விட்டதுக்கப்புறம் நம்ம அப்படி கட் பண்ணால் நம்மளுக்கு அளவு மாறாது. ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டோம். எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த பார்டர் ப்ளவுஸில் முதுகுக்கு வரணும். இதை தான் நம்ம கழுத்துக்கு மாடல் கொடுத்து தைக்க போகிறோம். இதை நம்ம பெரட்டி 2 பக்கமும் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணியாச்சு. நடுவில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த பார்டரை நம்ம நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அயன் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டிட்டு நம்ம அதுக்கு மேலே தான் நம்ம அந்த கேன்வாஸை வச்சு நம்ம அயன் பண்ண போகிறோம். அதை அயன் பண்ணால் நல்லா ஒட்டிக்கும். அப்போ நம்ம தைக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கேன்வாஸில் ஒரு பக்கம் மட்டும் பளபளன்னு இருக்கும். அதை தான் துணியில் வச்சு ஒட்டுற மாதிரி இருக்கும். நல்ல ஹீட்டாக வச்சு நம்ம அயன் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் நம்ம 1/2 இன்ச்சு கேப்பில் நம்ம துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். ஒட்டி கட் பண்ணிடாதீங்க. 1/2 இன்ச்சு கேப்பில் கட் பண்ணணும். கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த இதில் லேசாக மடித்து தைக்கணும். நம்ம தைக்கும் போதெல்லாம் லைட்டாக கட் பண்ணி தைக்கணும். அப்போ தான் அது மடிப்பு அவ்வளோ அழகாட்டு ஒன்று போல் வரும். இப்போல்லாம் எல்லாருமே தைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் தைக்க பழகலாம். நல்ல ஒரு வேலை தான். நம்ம வீட்டில் இருந்து நம்ம சம்பாத்தியம் பண்ணிக்கலாம். எந்த இதுலேயும் போய் நிற்கணும்னு தேவை கிடையாது. நம்ம வீட்டையும் பார்த்துக்கலாம், பிள்ளைகளையும் பார்த்துக்கலாம். நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உட்காந்து தைச்சிக்கலாம். இது ரொம்ப சௌகரியமான வேலை தான். நீங்கள் கண்டிப்பாக தைக்க பழகணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா தைக்க படிங்க. முதல்ல நாங்கள் ஸ்கூலில் போய் தைக்க பழகணும். இப்போ அப்படி இல்லை. எல்லாமே யூடியூப்பில் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் அதை பார்த்துனாலும் படிச்சுக்கலாம்.
எல்லாம் மடித்து தைச்சாச்சு. இதை 2ஆக மடித்து மேலே ஒரு மார்க் மட்டும் லைட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ப்ளவுஸில் வந்து பின்பக்கம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அதில் வந்து லைனிங்க்கு மேலே வந்து இதையும் நம்ம பெரட்டி போட்டு வச்சுக்கலாம். நம்ம வந்து நேராக கட் பண்ணியிருக்கோம், அந்த இதை வந்து நேராக வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு பின் ஒன்று குத்திக்கலாம், நவுலாமல் இருக்கும். கீழேயும் நேராக ஒன்று போல் வச்சுட்டு ஒரு பின் குத்திக்கலாம். தையல் வந்து துணியில் தான் உள்ளணும், அந்த கேன்வாஸில் தையல் உள்ளக்கூடாது. நம்ம அந்த ஓரமாகவே தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம எப்போவுமே எல்லா இதுலேயும் தைக்கிற மாதிரி தான் இதையும் தைக்கணும். தைச்சதுக்கப்புறம் பின்னெல்லாம் எடுத்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு கேப் துணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடுறேன். கட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த ஓரமாட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பார்டரை திருப்பிட்டு நம்ம நகத்தை வச்சு அப்படியே தேய்ச்சி எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தில் வந்து நம்ம ஓரமாக தையல் போடுறேன். தையல் போட்டு எடுத்தாச்சு. தையல் போட்டு எடுத்து பரட்டிக்கலாம். பரட்டிட்டு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். மேல் தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம பின்னாடி டாட்லாம் கொடுத்து ரெடி பண்ணி வச்சிடலாம். அளவு மாறாமல் இருக்கிறதுக்கு கழுத்தில் நேராக ஒரு பின்னை குத்தி நம்ம அதுக்கு மேலே தையல் போட்டு எடுத்துக்கலாம். தைச்சதுக்கப்புறம் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள். நம்ம இதுக்கு மேலே நம்ம கல் லேஸ் வச்சு தான் தைக்க போகிறோம். கல் லேஸ் எப்படி மிஷினில் அடிக்கலான்னு பார்க்கலாம். கல் லேஸ் வச்சு அடிக்கும் போது மிஷினில் வந்து பவரை குறைச்சிடணும். நான் 5ல் வைக்கிறேன். தையல் வந்து பெரிய தையலில் வச்சிடணும். 4ல் வைக்கிறேன். மிஷினில் வந்து அந்த கல் வைக்கும் போது அந்த நண்டுக்கால்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதை லைட்டாக தூக்கி வச்சுக்கணும். தூக்கி வச்சுட்டே தான் அடிக்கணும். அப்போ தான் அந்த கல்லில் படாமல் தையல் விழும். மெதுவாக எவ்வளோ ஸ்லோவாக அடிக்க முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக அடிக்கணும். அப்படி தையல் போட்டே வந்துடலாம். அந்த வளைவுலாம் வரும்போது அந்த லேஸை வந்து இழுக்காமல் எவ்வளோ லூஸ் விடணுமோ அவ்வளோ லூஸ் விட்டு தான் நம்ம தைக்கணும். இந்த வி மாதிரி வருதில்ல, இதில் தான் நீங்கள் வந்து கரெக்டாக தைக்கணும். அந்த இடத்துல அப்படி கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒன்று ஃபோல்டு அப்படி வைக்கணும். நான் எப்படி வைக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி வச்சு அந்த இடத்துல வச்சு தைச்சி எடுத்துடலாம். நீட்டாக ஒரு டிசைன் வச்சாச்சு. இந்த டிசைன் எப்படி இருக்குது பாருங்கள். நடுவில் ஒவ்வொரு பாசி வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.